தன்னால் சாதிக்க முடியாததை தான் சாதித்ததால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். 10 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை இந்த 4 ஆண்டுகள்ல மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையோட உச்சத்துக்கு கொண்டு நாம் சேர்த்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாதத மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாதத இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம். சென்னையை அடுத்த தாம்பரம் சானிட்டோரியத்தில் 110 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தலைமை மருத்துவமனையினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு தலைமை மருத்துவமனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 400 படுக்கைகள், 6 அறுவை சிகிச்சை மையங்கள், குழந்தைகள் நலப்பிரிவு உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. அதே வளாகத்தில் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையையும் பொது சுகாதார ஆய்வகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சென்னை பல்லாவரத்தில் நடந்த அரசு விழாவில் 1672 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை 20,021 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். 4 ஆண்டு திமுக ஆட்சியில் 17,74,000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நிலம்தான் அதிகாரம். காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமோ தலைக்கு மேல ஒரு கூரையும் இன்னும் பலருக்கு கனவுதான். அதனாலதான் பட்டா வழங்குறதுல நான் எப்பவுமே தனி கவனம் செலுத்துவேன். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறும் வகையில் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்லாத நிலையை ஏற்படுத்துவோம் என வாக்குறுதியளித்தார். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். அவளுக்கு வீட்டு மணியே இல்லை, நிலமே இல்லை என்றால் கூட அரசாங்கமே நிலத்தை வாங்கி அவளுக்கு இந்த ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, எம்ஜிஆர் குறித்து விமர்சிப்பவர்கள் அரசியலிலிருந்து காணாமல் போவார்கள் என்று திருமாவளவன் கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக நினைக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தார். அரசியலில் காணாமல் போயிருந்தார். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு ஜாதியை வச்சிடலாம், யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். தமிழ்நாடு அரசியலில் கருணாநிதியை மையப்படுத்தி எவ்வாறு எதிர்ப்பு அரசியலாக மாறியது என்பதை விளக்குவதற்காகவே எம்ஜிஆரை குறிப்பிட்டு பேசியதாக விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களை நான் விமர்சிக்கவில்லை. தமிழ்நாடு அரசியல் எப்படி கடந்த 50-60 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது, எவ்வாறு அது கட்டமைக்கப்பட்டது என்பது குறித்த பேச்சில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் நான் குறிப்பிட்டேன். அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ஓராண்டிற்கு அன்புமணி தொடர்வார் என அவர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமகவின் 46 ஆண்டுகால வரலாற்றில் நிறுவனர் ராமதாஸ் இல்லாமல் அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் நடைபெற்றது. இதில் ராமதாஸ் பங்கேற்காவிட்டாலும் அவருக்காக தனி இருக்கை போடப்பட்டிருந்தது. ராமதாசுடன் 40 முறை பேசியதாகவும் இல்லாத பொல்லாதவற்றை அவரை சுற்றியுள்ள பூசாரிகள் கூறுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பொறுப்புக்கும் பதவிக்கும் தான் ஆசைப்படுவதில்லை என்று தெரிவித்தார். நேற்று கூட நான் பேசியிருக்கிறேன். காலையில் ஐயா சரின்னு சொல்லுவாரு. அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்கே போய் இல்லை அப்படி சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லி
வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை வீழ்த்த பாமக உறுதியேற்பதாக அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு விரைவில் இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என சுதந்திர தின விழாவில் அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கான கல்வி திட்ட நிதியான 2151 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 19 தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் மாநாட்டிற்கு வைக்கப்பட்ட பேனரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் படம் இடம்பெறவில்லை. மாநாடு முகப்பில் வைக்கப்பட்டுள்ள பதாகையில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மனைவி சரஸ்வதி மற்றும் வன்னியர் சங்கத்தின் மறைந்த தலைவர் குரு ஆகியோரின் படங்கள் இடம்பெற்றுள்ளன. மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸின் படம் மற்றும் அவருக்கென்று தனி இருக்கை இருந்த நிலையில் ராமதாஸ் தரப்பு நடத்தும் மாநாட்டில் அன்புமணியின் படம் இல்லாதது கவனிக்கத்தக்கதாக மாறியிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருப்பரங்குன்றம், செங்குளம், கப்பலூர், சொக்கநாதன்பட்டி, வளையன்குளம், கூத்தியார்குண்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், மல்லி, வன்னியம்பட்டி, மம்சாபுரம், வத்திராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் குளுமையான சூழல் நிலவியது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், ஆனந்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை, ஆலத்தூர், செட்டிக்குளம், குன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல தேங்கியது. இதனிடையே கோவை புறநகர் பகுதிகளான துடியலூர், வடமதுரை உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 15ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் இன்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் கனமழை பொழிந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. செகந்திராபாத், டர்னாக்கா, கட்சிபவுலி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பாக்யலதா என்ற இடத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் தத்தளித்தன. வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட ஆம்புலன்ஸ் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது.